ஹாய். இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ரோக்ராம் இந்த console.writeline hello world எழுதுறோம்ல, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? To understand how your code works, you need to step back and think about what is a programming language, how it communicates your commands to the computer. நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அதை நம்ம டீப்பாக இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். வாட் இஸ் a programming language? Programming language என்ன? So programming languages like C# enable you to write instructions that you want the computer to carry out. அதாவது கம்ப்யூட்டருக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு. அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ ஈச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹேஸ் ஏ டிஃப்ரெண்ட் சின்டெக்ஸ். ஸோ நம்ம ஜாவாவில் வேறு சின்டெக்ஸ் இருக்கலாம், C# வேறு இருக்குது, பைத்தானில் வேறு இருக்குது, C++, F# இது எல்லாத்துலேயும் வேறு வேறு சின்டெக்ஸஸ் இருக்குது. பட் ஆஃப்டர் யூ லேர்ன் யுவர் ஃபஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சப்போஸ் C# தான் ஃபஸ்ட் லாங்குவேஜ் படிக்கிறீங்க, இல்லை ஜாவா கூட படிச்சிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து செகண்ட் ஒன் படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், அதுதான் சொல்ல வராங்க. ஸோ but after you learn your first programming language and then attempt to learn your second one, you will quickly realize that they all share many similar ideas. So அதே மாதிரி a programming language job is to enable a human to write instruction in a human readable and understandable way. ஸோ இந்த console.writeline நம்மளுக்கு புரிய மாதிரி தான் இருக்குது. கன்சோலுங்கிற ஒரு டைப், அதில் ரைட்லைங்கிற ஒரு மெத்தடுக்குள்ளே நம்ம ஹலோ வேர்ல்டு எழுதுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியுற மாதிரி ஹியூமன் ரீடபிளாக எழுதுகிறோம். த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ ரைட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் கால்டு சோர்ஸ் கோட். ஸோ இதை தான் கோடுன்னு சொல்லுவோம், இல்லை சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்கிறோம். அட் திஸ் பாயிண்ட் த கோட் கேன் பி அப்டேட்டட் அண்ட் சேஞ்ச்டு பை அ சாஃப்ட்வேர் டெவலப்பர். இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னொரு ஆள் வராரு, இப்போ நான் வேற ஒரு டெவலப்பர் இருந்தால் console.writeline இருக்குதே, இதை console.write அப்படின்னு கூட மாற்றலாம். ஸோ டெவலப்பர் வந்து அது வேணால் மாற்றலாம். பட் த கம்ப்யூட்டர் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கோடு. பட் மாற்றினாங்கன்னா கோடை வந்து அவங்களுக்கு நம்ம ஹியூமன் ரீடபிளுக்கு வந்து இன்னொரு டெவலப்பர் வந்து வந்தாங்கன்னா புரியும். ஏன்னா ஹியூமனில் ரீடபிள் எழுதுனா ஹியூமனுக்கு புரியும். பட் இது கம்ப்யூட்டருக்கு புரியுமா அப்படின்னா இதை கம்பைல் பண்ணணும். ஸோ இட் ஃபர்ஸ்ட் மஸ்ட் பி கம்பைல்ட் இன் டு எ ஃபார்மேட் தட் த கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொன்ன மாதிரி கம்பைல் பண்ணோம்னா அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபார்மேட்டாகவோ இது எக்ஸிக்யூட்டிபிள் கோடாக மாறும். அதை பைனரி லாங்குவேஜ் சம்திங் அதை சொல்லுவாங்க, அதில் மாறும். அதுதான் கம்ப்யூட்டருக்கு புரியும். ஸோ அப்போ இப்போ console.writeline வந்து சோர்ஸ் கோட் விச் இஸ் ஹியூமன் ரீடபிள். அப்போ ரன் கொடுத்தோம்னா கம்பைல் ஆகுது, கம்பைல் ஆகி கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் மாறிக்குது. ஸோ வாட் இஸ் கம்பைலேஷன், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். எ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கால்ட் எ கம்பைலர் கன்வெர்ட்ஸ் யுவர் சோர்ஸ் கோட் இன்டு எ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் தட் இஸ் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபார்மேட் பை தி கம்ப்யூட்டர்ஸ் CPU. When you use the green run button in the previous unit, the code you wrote was first compiled then executed. ரன் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகிட்டு இருக்கு, பார்த்தீங்களா, டாட் 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 வந்து கம்பைல் ஆகிட்டு இருக்கு, அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகுது. வை டு வி நீட் டு கம்பைல் அவர் கோட்? எதுக்காக கம்பைல் பண்ணணும்? ஈவன் தோ மோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சீம்ஸ் கிரிப்டிக் அட் ஃபர்ஸ்ட், they can be more easily understood by humans than the computer's preferred language. அதாவது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ இப்போ நான் என்ன சொல்லுவேன், பிரிண்ட் பண்ணு அப்படிமோ, இல்லைன்னா இதில் ஜாவாலாம் system.out println கொடுப்போம், இதெல்லாம் printfன்னு கொடுப்போம், இங்கே console.writeline கொடுப்போம். அது கொஞ்சம் கிரிப்டிக்காக இருந்தாலும் பட் நம்மளுக்கு ஹியூமன் ரீடபிளாக இருக்குது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் அது வந்து ஹியூமன்ஸ்க்கு இருக்கும், கம்ப்யூட்டருக்கு இது புரியாது. நீ என்னதான் println போட்டாலும் என்ன ரைட்லைன் போட்டாலும் என்ன கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ why do we need to compile our code? Even though most programming languages seem cryptic at first, they can be more easily understood by humans than the computer's preferred language, which is expressed by turning thousands or millions of tiny switches either on or off. சொன்ன மாதிரி பைனரி சொன்ன பார்த்தீங்களா, அப்படி கன்சோல் அப்படின்னு ஒரு டைப் பாஸ் பண்ணுறோன்னா அது ஆன் ஆகி ஆஃப் ஆகும், இல்லை 1-0ன்னு மாறும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். கன்சோல் ஒரு 4 டைம் ஆன் 4 டைம் ஆஃப் பண்ணோம்னா அது கன்சோல்னு ஒரு ஃபார்மெட்டை எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார்மெட்டை மாற்றும். ஸோ கம்பைலர்ஸ் பிரிட்ஜ் தீஸ் டூ வேர்ல்ட்ஸ் பை டிரான்ஸ்லேட்டிங் யுவர் ஹியூமன் ரீடபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்டு ஏ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கம்ப்யூட்டருக்கு நான் சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன். இப்போ கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும்னா, ஒரு சுவிட்சை மேலே 4 டைமும் கீழே 4 டைமும் பண்ணால் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு புரியும். அப்போது நம்ம console.writeline எழுதியிருக்கோம். இப்போ கம்பைலர் என்ன பண்ணணும்னா அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும். கன்சோல்னா 4 டைம் சுவிட்ச் அப் பண்ணும், 4 டைம் சுவிட்ச் டவுன் பண்ணும் அப்படின்னு கம்பைல் பண்ணி கொடுத்தா அது வந்து கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சுக்கும். 4 டைம் சுவிட்ச் ஆன், 4 டைம் சுவிட்ச் ஆஃப். ஸோ அப்போ வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே சொல்லலாம், அதுதான் இந்த கம்பைலர் பண்ணுது. அடுத்தது வாட் இஸ் சின்டாக்ஸ்? The syntax of a programming language includes the keywords, the operators,
those special keyboard characters like the semicolon or parenthesis. அப்புறம் and other grammar rules that the compiler enforces. சின்டாக்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் முடியணும்னா செமிகாலன் இருக்கணும், அதுவும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் சின்டாக்ஸ். அதேமாதிரி ஸ்ட்ரிங் வந்து 2 டபுள் கோட்ஸ்குள்ளே தான் போடணும் அப்படிங்கிறது ஒரு சின்டாக்ஸ். ஸோ இது ஒரு கிராமர் ரூல்ஸ். நீங்கள் வந்து இஸ்ஸு வாஸு, இஸ்ஸுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வாஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு கிராமர் ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒரு கிராமர் ரூல்ஸ் தான் சின்டாக்ஸ். The lines of codes you typed followed about a dozen different syntax rules and used at least 4 different operators. That's much to learn, but fortunately each concept is simple. Don't give up, you can learn it. கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸி தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரிப்பீட்டபிளாக நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா ஈஸியாச்சு. when you entered code into .NET editor you may have noticed subtle changes to the color of different words and symbols. இப்போ கன்சோல் போனால் பிளாக் இருக்குது, ரைட் ஹேண்ட் வேறு இருக்குது, பட் ஸ்ட்ரிங்கு டபுள் கோட்ஸ்க்கு போட்டு ஸ்ட்ரிங்காக போடும்போது வேறு கலர் வருது. ஸோ இந்த எடிட்டரில் எப்படின்னா இனி ஐடியில் போனால் இன்னும் ஒவ்வொரு வேர்டு வேறு கலர் இருக்கும். கன்சோல் வேறு கலர் இருக்கும், ரைட் லைன் எல்லோ கலர் இருக்கும், அந்த மாதிரி அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இந்த மாதிரி எல்லோ கலர் தான் இதில் வந்து ஒரு மெத்தட்ஸு, இது கன்சோல் இந்த மாதிரி ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா இதில் வந்து ஒரு கிளாஸ் இல்லை ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக சேஞ்ச் கொடுத்து நமக்கு என்ன ஃபீச்சர்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் இஸ் a helpful feature that you will begin to use to easily spot mistakes in your code that do not conform to syntax rules of C#. இப்போ console.write எழுதிட்டீங்க, ரைட்லிங்கிறது எல்லோ கலர் வந்தால் தான் பிரிண்ட்டுக்கான ஒரு மெத்தட் அப்படின்னா, சப்போஸ் ரைட்லிங்க டபுள்யூங்கிறது ஸ்மால் எழுதிட்டீங்க, அப்போ அது வந்து ப்ளூ கலர்லேயே தான் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ இன்னும் கரெக்டாக சின்டாக்ஸ்க்கு எழுதலை அப்படின்னு நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ C# அது ஒரு ரூல்ஸ். இன்ஃபேக்ட் a similar even more robust version of this feature is available in Visual Studio Code and the full Visual Studio IDE. சொன்னேன் பார்த்தீங்களா, ஐடியில் வந்து நான் சொன்ன மாதிரி கலர், இது வந்து எல்லோ கலர் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரிங்குக்கு இந்த கலர் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி. how did your code work? ஓகே, இப்போ இந்த console.write லைனில் எப்படி கோட் ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். let's focus on the following line of code you wrote. console.write line hello world. when you ran your code you saw that the message hello world was printed to the output. கரெக்டாக அவுட்புட்டில் வந்துருச்சு. when the phrase is surrounded by double quotation marks in your C# code it's called a literal string. சொன்ன பார்த்தீங்களா, இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே பாஸ் ஆகிறது எல்லாமே literal string அப்படிம்பாங்க. in other words we literally wanted the characters HELLO and so on sent to the output. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவுட்புட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு கேரக்டர்ஸ் சிங்கிள் கோட்டை சொல்லிக்காங்க. யூ வில் லேர்ன் அபவுட் லிட்டரல் ஸ்ட்ரிங்ஸ் இன் தி மாடியூல் டைட்டில்டு ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ் டேட்டா யூசிங் லிட்டரல் அண்ட் வேரியபிள் வேல்யூஸ் இன் C#. ஸோ அதை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போது த ரைட் லைன் பார்ட் இஸ் கால்ட் ஏ மெத்தட். நான் சொன்ன பார்த்தீங்களா, ரைட் லைன் அதாவது ஒரு நேம் ஒரு மெத்தட் கொடுத்து அதை வந்து 2 கேர்ள் ப்ராக்கெட்டில் தான் க்ளோஸ் ஆகும், அது வந்து மெத்தட். யூ கேன் ஆல்வேஸ் ஸ்பாட் எ மெத்தட் பிகாஸ் இட் ஹேஸ் அ செட் ஆஃப் பேரந்திசிஸ் ஆஃப்டர் இட். சொன்ன பார்த்தீங்களா, ஒரு லெட்டர் வேர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 2 பேரந்திசிஸ் இருந்தாலே, ஓப்பன் க்ளோஸ் பேரந்திசிஸ் இருந்தாலே அது ஒரு மெத்தட் தான். ஈச் மெத்தட் ஹேஸ் ஒன் ஜாப். ஒவ்வொரு மெத்தடுக்கு ஒரு ஜாப் இருக்கும். இப்போ இந்த ரைட் லைன் நம்ம தான் பிரிண்ட் பண்ணுது, ரைட் என்ன பண்ணுதுன்னா ஒரே இதில் பிரிண்ட் பண்ணுது, ரைட் லைன் நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் பண்ணுது. இது ஒவ்வொரு ஜாப்னு அர்த்தம். the right line method's job is to write a line of data to the output window. சொன்ன மாதிரி the data that's printed is sent in between opening and closing parentheses as an input parameter. இந்த மெத்தடை hello world தூக்கிடுங்களேன், அப்போ இது ஒரு மெத்தட் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ரைட் லைன் இது வந்து ஒரு மெத்தட் மாதிரி இருக்கும். இந்த பேரந்திசிஸ்க்குள்ள பேராமீட்டர், என்ன பேராமீட்டர், இப்போ ஸ்ட்ரிங் பேராமீட்டர் போடுறோம், hello 360 users அப்படிங்கிறோம், ரன் கொடுத்தோம்னா அது மட்டும் பிரிண்ட் ஆகும். some methods need input parameters, others don't. சிலதுக்கு வேணும், சிலதுக்கு தேவையில்லை. அது நம்ம எழுதுகிற மெத்தட்ஸ் பொறுத்து. அது மெத்தட்ஸ் பற்றி நம்ம பின்னா கிளாஸில் பார்க்கலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு இன்வோக் எ மெத்தட் யூ மஸ்ட் ஆல்வேஸ் யூஸ் தி parenthesis ஆஃப்டர் த மெத்தட்ஸ் நேம். கரெக்ட். த parenthesis ஆர் known as தி மெத்தட் இன்வோகேஷன் ஆப்ரேட்டர். இந்த parenthesis இருந்தால் தான், இந்த 2 parenthesis ஓப்பன் க்ளோஸ் இருந்தால் தான் அது ஒரு மெத்தட்னே சொல்ல முடியும். அது ஒரு மெத்தடை இன்வோக் பண்ணுது, கொண்டு வருது, உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மெத்தட் இன்வோகேஷன் ஆப்ரேட்டர். இந்த பேரந்திசிஸ் என்னன்னு சொல்லுவாங்க, மெத்தட் இன்வோகேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து எங்கேயாச்சும் கொஸ்டின் கேட்கலாம் இன்டர்வியூவில், மெத்தட் இன்வோகேஷன் ஆப்ரேட்டர் என்னென்னா இந்த பேரந்திசிஸ் தான், ஏன்னா இது வந்து ஒரு மெத்தடை வந்து இன்வோக் பண்ணுது, அதுதான். ஸோ யூ வில் லேர்ன் மோர் அபவுட் காலிங் மெத்தட்ஸ் இன் தி மாடியூல் டைட்டில்டு ஹார்னஸ் லைப்ரரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி பை காலிங் மெத்தட்ஸ் ஃப்ரம் தி .NET கிளாஸ் லைப்ரரி இன் C#. ஸோ அது லேட்டர் நம்ம பார்க்கலாம். ஸோ த கன்சோல் பார்ட் இஸ் கால்ட் ஏ கிளாஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா, கன்சோல்ங்கிற ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தட் தான் ரைட் லைன். So to visit the method you must know which class it's in. For now think of a class as a way to store and organize all of the methods. இப்போதைக்கு கிளாஸ்னா என்னன்னா
ஒரு பர்டிகுலர் கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸுக்குள்ளே தான் எல்லா மெத்தட்ஸும் இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இப்போ கிளாஸ்னு ஒரு பேக்கெட், ஒரு பர்ஸு, அந்த பர்ஸுக்குள்ளே வைக்கிற பொருள் எல்லாமே மெத்தட்ஸ். To visit the method, you must know which class it's in. For of now, think of a class as a way to store and organize all of the methods that do similar things. In this case, all of the methods that operate on your output pane are defined inside of the console class. அதாவது நம்ம அவுட்புட் பேனலில் எக்ஸ்பிரஸ் ஆகிற டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே கன்சோல் கிளாஸில் இருக்க ஒரு மெத்தட்ஸ் தான். ஸோ ஒரு பர்ஸுங்கிறது கன்சோலுக்குள்ளே திங்ஸ்லாம் போடுறோம். என்னென்ன திங்ஸ் போடுறோம்? ரைட் லைன் ஒரு திங்கு போடுறோம், ரைட்டுங்கிற ஒரு மெத்தட் உள்ளே போடுறோம், அதே மாதிரி ரீட் லைன் ஒன்று இருக்குது, ரீடுன்னு இருக்குது, கிளியர்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லா மெத்தட்ஸும் அவங்களோட ஃபங்க்ஷனே அவுட்புட் பேனலில் தான் இருக்கும். ஸோ இன் திஸ் கேஸ் ஆல் ஆஃப் தி மெத்தட்ஸ் தட் ஆப்ரேட் ஆன் யுவர் அவுட் பெயின் ஆர் டிஃபைன்ட் இன்சைட் தி கன்சோல் கிளாஸ். கன்சோல் கிளாஸ்க்குள்ளே அந்த எல்லாமே வெளியே என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே கன்சோல் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. தெர் இஸ் ஆல்சோ எ டாட் ஆர் பீரியட். இந்த இது வந்து டாட்னு சொல்லலாம், இல்லை பீரியட்னு சொல்லலாம். கன்சோல் டாட் அப்படிங்கிறது period that separates the class name and the method name. The period is the member access operator. அதாவது இந்த டாட் என்ன மீன் பண்ணுதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே காட்டுறேன். கன்சோல்னு போட்டால் இது ஒரு கிளாஸ், டாட் கொடுத்தோம்னா இதுக்குள்ளே இது எல்லாமே ஒரு மெத்தட்ஸ். கர்சரு இப்போ பாருங்களேன், ரைட் லைன் கொடுக்கணும்னா விண்டோ ஹைட்டு, ரைட் லைனு, ரைட், இது ரெண்டுமே மெத்தட்ஸ். இப்போ டாட் என்ன பண்ணுது, இந்த கிளாஸுக்குள்ளே இருக்க மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ அப்போ அந்த டாட் வந்து மெத்தட் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. In other words, the dot is how you navigate from the class to one of its method. அதான் சொன்ன மாதிரி கன்சோலில் டாட் கொடுத்தா தான் அந்த மெத்தடுக்கு போக முடியும். ஃபைனலி செமிகாலன் இஸ் எண்ட் ஆஃப் தி ஓகே, செமிகாலன் தான் ஃபைனலாக எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். ஒரு கோட ஸ்டேட்மெண்ட்டை என் பண்ணுது. A statement is statement is a complete instruction in C#. C# complete information on the C# தான். The semicolon tells the compiler that we are finished entering the command. அது compiler என்ன சொல்லுது, நாங்கள் இந்த command முடிச்சிட்டோம், நீ இது வரைக்கும் நீங்கள் கம்பைல் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து எனக்கு போ அப்படின்னு சொல்லுது. Don't worry if all of these ideas and terms don't make sense. For now, all you really need to remember is that if you want to print a message to an output window like a console, use console.writeline your messaging. ஸோ கேப்லைஸ் இந்த கன்சோல் ரைட் லைன் சொன்னால் இல்லை, ஒவ்வொரு வேர்டு தனியாக மீனிங் தருதுன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டலில் கொடுத்துருங்க. யூஸ் தி கரெக்ட் பங்க்சுவேஷன் பிகாஸ் தே ஹாவ் அ ஸ்பெஷல் ரோல் இன் C#. பங்க்சுவேஷன் அதான் ஒவ்வொரு பங்க்சுவேஷன், இந்த C#, இந்த டபுள் கோட்ஸு, செமிகாலன் பங்க்சுவேஷன் கரெக்டாக, ஏன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். மாற்றி போட்டோம்னா அதோட மீனிங்கே வேறு. செமிகாலன் தூக்கிட்டு ஒரு டாட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எரர். செமிகாலன் அதேமாதிரி இந்த டாட் என்ன பண்ணும், இது வந்து ஆக்சஸ் ஆப்ரேட்டர். இதை இப்போ இங்கே போய் நீங்கள் கமா கொடுத்தாலோ இல்லை செமிகாலன் கொடுத்தாலோ எரர் தான் அடிக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இஃப் யூ மேக் எ மிஸ்டேக் ஜஸ்ட் ஸ்பாட் இட், fix it and return. You can't really fail. நீங்கள் மிஸ்டேக் பண்ணலாம், மிஸ்டேக்கில் கற்றுக்கலாம், ஆனால் நீங்கள் ஃபெயில் ஆக முடியாது. மிஸ்டேக் கற்றுக்கிட்டா உங்களால் ஃபெயிலே ஆக முடியாது. கிரியேட் a cheat sheet for yourself until you have memorized certain key commands. அதான் சீட் ஷீட்டு நீங்கள் இதில் வரணும் அப்படிங்கிற நீங்கள் எழுதிக்கலாம். டிப்ஸ் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் தி ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் எப்படி ஃப்ளோ ஆகும்ன்ட்டு நம்ம இதில் பார்க்க. எக்ஸிக்யூஷன் என்ன, லைன் பை லைனாக ஒவ்வொரு கோடாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். Also, it's important to understand the flow of execution. In other words, your code instructions were executed in order, one line at a time, until there were no more instructions to execute. அதாவது இப்போ 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு இந்த லைனில் தான் ஆரம்பிக்கும், எடுத்தோடனே 2ல் கீது ஆரம்பிக்காது, ஃபஸ்ட்டு 1ல் தான் ஆரம்பிக்கும். 1ல் ஆரம்பித்து இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா செகண்ட் லைனுக்கு வரும், அதேமாதிரி இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்தது எங்கே ஸ்டேட்மெண்ட்டே இல்லையோ அது வரைக்கும் அது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். Until there were no more instructions to execute. Some instructions will require the CPU to wait before it can continue. சில எக்ஸிக்யூஷனில் இப்போ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணும். சில கமாண்ட்ஸில் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? இட் கேன் கண்டினியூ. அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி யூஸ் டு சேஞ்ச் தி ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ ஃப்ளோவே எக்ஸிக்யூட்டர் சேஞ்ச் பண்ணும். சப்போஸ் இப்போ F கிளாஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், F கிளாஸ் நீங்கள் கண்டிஷன் கொடுத்து இதுக்குள்ளே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பட் இந்த லைனே பாஸ் பண்ணலினா இதுக்கு போகாத அப்படிங்கிற மாதிரி இங்கே இஃப் கண்டிஷன் கொடுத்துரும். அப்போ டேரெக்டாக 4th முடிச்சு 5th வந்துடும்.
இந்த தேர்ட் லைனை ஸ்கிப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வி கேன் யூஸ் டு சேஞ்ச் தி ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். லைனாக தான் பண்ணும் இல்லாமல் 1 2 4 5 கூட வரலாம். அதேமாதிரி லூப் போட்டோம்னா 1 2 4 மறுபடியும் 2 3 அப்படிலாம் கொண்டு வரலாம். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். யூ வில் லேர்ன் அபவுட் தீஸ் ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் ஆஸ் யூ லேர்ன் மோர் C# syntax and methods in the .NET class library. Now let's test what you have learned. Each module features a simple challenge, and if you get stuck, we will supply you with a solution. In the next unit, you will get a chance to write C# on your own. Okay, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த சேலஞ்ச் என்னன்னு டெஸ்ட்டுங்கிறத நம்ம ஒன்றா உட்காந்து சால்வ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வீடியோ. தேங்க்யூ.